இப்ப நம்ம ஹீரோ பிஞ்சு போன மாஸ்கெல்லாம் சரி பண்ணிட்டு ராஜேஷ்ன்ற ஒரு அரசியல்வாதி கிட்ட கடன் கேட்கறான். அவர் இங்க வந்து நான் டீ குடிடா கடன்லாம் வந்து கேட்டு நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அவனோட அப்பா கால் பண்ணி உனக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானடா, உங்க அக்காவோட நகை ஏன்டா வச்ச, நீ அங்க இருக்கதே சரியில்லை, முதல்ல கிளம்பி இங்க வாடான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோ கார்ல வரும்போது அவங்க அப்பா இறந்துட்டதா நியூஸ் வருது. இதனால மனசுடைஞ்சு போனவன் வீட்டுல போய் சொல்றான் அவங்க அம்மா ரொம்பவே உடைஞ்சு போயிடுறா, உங்க அப்பாவை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும், அவரை சீக்கிரமா கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்றா. கோவிட் பிரச்சனைனால அவளோட உடம்ப கொண்டுட்டு வரதுல பிரச்சனை இருக்கு. இதனால லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ கிட்ட கேக்குறாங்க, அவர் டெல்லி வர பேசணும்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கோவிட் டைம்ன்றதுனால அவரோட உடம்ப இப்ப வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, டைரக்டா அவங்களே புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டை தாண்டி தாண்டா போகணும், பாத்துக்கலாம்னு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. மறுநாள் இப்ப ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட உடம்பை ஏத்திட்டு வரும்போது திடீர்னு அந்த ஏரியாக்காரங்க வழிமறிச்சிடுறாங்க. இதனால அந்த டாக்டருக்கும் ஏரியால இருக்கிறவங்களுக்கும் தள்ளுமுள்ளாகுது. இப்ப அவங்க அம்மா வேகமா வந்து உங்க அப்பாவை அவங்க கொண்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. இதனால ஹீரோவும் அலோவ் பண்ணிடுறான். கடைசியா உங்களோட இறுதி சடங்கு பண்ணுங்க, நாங்க புதைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தருணத்துல நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. கடைசியா அவங்களோட ஹஸ்பண்டோட முகத்தை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் அவங்களை தடுக்க போறாரு, ப்ளீஸ் டாக்டர் அவங்களை விடுங்க, கடைசியோட பாத்துக்கட்டும்னு சமாளிக்கிறான். இப்ப அம்மாவும் பையனும் சேர்ந்து கடைசியா அவங்க அப்பாவை அடக்கம் பண்றாங்க.